ஹாய்! முட்டை பிரியாணி இப்படி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 4 வரமிளகா, 2 ஸ்பூன் தனியா, 5 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு, தேவையான அளவு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு முட்டை வந்துட்டு ஒரு கீறிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ், ஆனியன், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு 5 மினிட்ஸ் தம்மில் விடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.